மிகப்பெரிய தப்பு அதுதான். அதுதான் போட்டு நசுக்கினதுதான். அந்த நசுக்கும் போது எல்லாமே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க டீட்டெயில் ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா, உன கிளம்பி இங்க வந்தாச்சு. இங்க டியூட்டிக்கு வந்துட்டேன். இங்க வரும்போது என் பாப்பாவோட ஃப்ரெண்டு பழனியம்மான்னு சொல்லி அது அம்மா அப்பா 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர்த்துல அந்த பையனும் அம்மாவும் இடி வாங்கி போயிட்டாங்க. இந்த 2 பேரையும் விட்டுட்டாங்க. அது உள்ள மாட்டிக்கிச்சு. மெடிக்கல் காலேஜ் வேலைக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. மார்ச்சரில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். பாடி வாங்கி வைக்கிறது இறக்குறது இதோட என்னோட வேலை. அன்றைக்கி நைட்டு விடிய நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. நைட்டு 11 மணிக்கெல்லாம் வந்து 39 பாடி ரிசீவ் ஆயிடுச்சு. நைட்டு 11 மணிக்கெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க இங்கே ஃபோட்டோ எடுத்து எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி விசாரிக்கும் போது மணி 11 மணிக்கு ஆரம்பித்து நாங்கள் விடிய காத்தால் நைட்டு 1:55க்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறோம். தகவல் வந்து எங்களுக்கு 1:55க்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. 3 டீமு, கரூர் டீம் 1, திருச்சி டீம் 1, நாமக்கல் டீம் 1, இந்த 3 டீமும் வந்து 13 கேஸ் போட்டாங்க. எங்களுக்கு வந்த டாக்டர் எல்லாமே ஹெச்ஓடி டாக்டர். ஒருத்தர் கூட சாதாரண ஆள் கிடையாது. ஹெச்ஓடி எல்லாத்தையும் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு டாக்டர். அதே மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரீ ஆகிடுச்சு. அதெல்லாம் எதுவுமே நான் வெளியே நின்று பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மார்ச்சில் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா ஒரு பாடி விடாமல் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். எல்லாமே எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் நாங்கள் காலைல முடிக்கும்போது 11 மணி காலையில். அதுக்கப்புறம் ஒரு பையன் இறந்து வரான். ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு ஹார்ட்டு மூச்சு விட சிரமமாக இருந்து 11 மணிக்கு அந்த பையன் இறந்து வரான். அந்த பையனோட சேர்த்து 40 கேஸ். நாங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு பாடி செய்கிறதுனா எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிறாங்க ஃப்ரீ அடிச்சுட்டாங்க. ஸ்ப்ரே அடித்து ஹார்மோன் எடுத்தால் ஹார்மோனில் வந்து திருச்சி லேபுக்கு போச்சுன்னா லேபில் எல்லா விஷயம் வெளியே வந்துடும். நீங்கள் ஸ்ப்ரே அடித்ததுன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து வெளியே சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் ஒரு வதந்தி பேசுறது தப்பு. ஏன்னா அவங்களாம் உசுரை கொடுத்து நாங்கள் வேலை பார்க்குறோம். இங்கே டாக்டர் இங்கே டியூட்டி பார்க்குற டாக்டர் ரெஸ்ட்டில் இருந்த டாக்டர் எல்லாமே காலைல டியூட்டி பார்த்த எல்லா டாக்டரும் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு உசுரை காப்பாற்றுறதுக்கு எல்லாமே ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தோம். ஆனால் பார்த்தோம் இவங்க வேலை செய்யலை, உள்ளுக்கு வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு எல்லாமே. இது வந்து செல்லுலேயோ ஒரு இந்த சின்ன வீடியோ எடுத்து அது பண்ணுறவங்களாம் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அந்த இவங்க பேசுறதுக்கு எங்களுக்கெல்லாம் பலனே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டும் அன்னைக்கு அவங்க பேசுகிறீங்களோ அப்பனும் போல தோணுச்சு. உண்மையாக சொல்ல போனால் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வழி தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த உசுர் போயிடுச்சுன்னா அந்த உசுரை எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நினைப்பாங்க வெளியே நின்று பார்க்குறவங்களுக்கு. உள்ளுக்கு பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் வழி தெரியும். வீடு எல்லாம் சொல்கிறாங்க வீடு பகல்லையே பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும். அத்தனை கேஸும் பகலில் பண்ணவே முடியாது. சாத்தியப்படாத ஒரு விஷயம். பிரச்சனைகள் அதிகமாகும், கும்பல் அதிகமாகும் போது உங்களுக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை பார்ப்போமா, இல்லை இவங்க கத்துறதை பார்ப்போமா, இல்லை உள்ளுக்கு வேலை பார்க்குறது, அதெல்லாம் ஒவ்வொரு பேஸுக்கும் விசிறாக எடுத்து ஒவ்வொரு பாடி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வீடியோ எடுத்துச்சு. உள்ளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டாக்டருக்கும் ஒவ்வொரு கேமராமேன் போட்டு வீடியோ எடுத்தோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ வீடியோ எடுத்து ரெக்கார்டே இருக்குது. தயவு செஞ்சு எல்லா மக்களுக்கும் கோச்சிக்காமல் ஒரே விஷயம்தான், இது தேவையில்லாத வதந்திகள் பரப்பாதீங்க. ஏன்னா நாங்கள் டெய்லியும் பாடியை பார்க்குறனால எங்களுக்கு அந்த இது கிடையாது. ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்னீங்களா அந்த 1.5 வயசு குழந்தை, அதை நான் தான் பேக் தைக்கிறேன். எனக்கு கை நடுக்க எடுத்துக்கிச்சு. ஒன்றும் என்னால் தைக்கவும் முடியல. இன்னொருத்தர் சேகரனை கூட நாங்கள்லாம் ஒரு டீம் தான். சேகர் சேகர் அப்படின்னு ஏன்டா அப்படின்னு கை நடுக்குதுரா நீ தைடா அப்படின்னு. அவ்வளோ ஒரு வழிகள். எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே சொல்கிறாங்க நாங்கள் கொண்டுட்டோம், இந்த ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய பேர் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி எல்லா செல்லையும் வந்தது. அது அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வேலை பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் கெட்ட பேர். ஒரு 7 வயசு குழந்தைக்கு இந்த செருப்பில் மிதித்தது அந்த தாரை வந்து அந்த கழுத்துல இருந்து இப்படி பார்த்தோம்னா அந்த மூஞ்சியோட அவ்வளோ ஒரு கருன்னு கண்ணி போயிருந்தது.